ஒருநாள் நகரத்தின் நடுவிலுள்ள ஒரு பழக்கடையில் ஆப்பிள், வாழைப்பழம், தர்பூசணி, திராட்சை எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தது. கடை திறக்கும் முன் ஆப்பிள் ஜொலித்தது. நண்பர்களை நோக்கி மகிழ்ச்சியாகச் சொன்னது, ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கடைக்கு நிறைய குழந்தைகள் வரப்போறாங்க. வாழைப்பழம் சிரித்து சொன்னது, அட, நம்ம எல்லாரும் அழகா தயாரா இருக்கணும். மஞ்சள் நிறம் பொலிவா இருக்கு பாரு. தர்பூசணி துள்ளி சிரித்தது, நான் பெரியவன் மற்றும் குளிர்ச்சியா இருக்கேன். என்னை பார்த்தா எல்லாரும் சொல்லுவாங்க, இதுதான் உடலுக்கு குளிர்ச்சி தரும் பழம். திராட்சை சின்ன சின்ன குழுவாக ஆடிக்கொண்டு சொன்னது, நாங்க தான் ஸ்வீட் டீம். நம்ம சுவை கண்டு குழந்தைகள் குஷியா பாடுவாங்க. அப்பொழுது கடைக்காரன் கதவை திறந்தார். குழந்தைகள் குதூகலமாய் உள்ளே வந்தார்கள். வாவ், எவ்வளவு அழகான பழங்கள் என்று சொன்னார்கள். ஆப்பிள் சிரித்தது, ஹாய் பிள்ளைகளே, என்னை சாப்பிட்டால் ஆரோக்கியம். வாழைப்பழம் கைகளை நீட்டி, என்னை மறக்காதீங்க, நான் தான் ஸ்மார்ட் எனர்ஜி. தர்பூசணி புன்னகையுடன், குளிர்ச்சியா இருங்க, என்னை சாப்பிடுங்க. திராட்சை சொன்னது, நாங்க சின்ன சின்னவங்க தான், ஆனால் பெரிய சுவை தருவோம். அனைத்து பழங்களும் ஒன்றாகச் சொன்னது, நாம் எல்லாம் சேர்ந்து மகிழ்வோடு இருக்கோம். சுவையும் ஆரோக்கியமும் நம்ம தோழமையோடு கலந்திருக்குது. குழந்தைகள் கைத்தட்டினார்கள், சிரித்தார்கள், மகிழ்ச்சியாக வீட்டுக்குத் திரும்பினர். பழங்கள் எல்லாம் ஒருமித்த குரலில் சொன்னது, நாங்கள் பழ நண்பர்கள், எல்லாருக்கும் ஆரோக்கியம் தருகிறோம்.